friends, welcome to Sanya Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இப்போ வந்து லஞ்ச் வீடியோ தான் friends. இப்போ என்ன சமையல் என்னன்னா சாம்பார் தான். வெண்டைக்காய் பொரியல் பீக்கங்காய் போட்டு சாம்பார் அதை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இப்போ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன். வெண்டைக்காய் சாம்பாரா இல்லை பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு அப்படியே கன்ஃபியூஷன்லேயே ஓடுது. இப்போ வந்து எதுக்காக இருந்தாலும் ஓகே, பருப்பை வேக வைப்போம். முட்டை இருக்குது, முட்டை ஆம்லேட்டாவது இல்லை வறுத்துக்கலாமா முட்டை. இப்போ வந்து பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு சாதம் பார்த்துட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். சாம்பாருக்கு வந்து நான் இதால் ஒரு கப், இது ஒரு 100 கப்பு இருக்கும், 100 போட்டுக்கிறேன். கொஞ்சம் 100க்கு கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா பீக்கங்காய் ரெண்டுமே போட போகிறேன், அதனால் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் நல்ல தண்ணி ஊற்றி பெருங்காயம் போட்டுக்கலாம். கழுவிட்டு வரேன். இதை பெருங்காயம் சும்மா ஒரு துண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், சும்மா போட வேணாம், லைட்டாக போட்டால் போதும். இது பருப்பை நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லை நம்ம பருப்பு வேக வச்சு ஏனத்தில் வைப்பாங்களா அதுமாரி செஞ்சாலும் சரி. எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். வந்து வேக வச்சுட்டு பார்க்கலாம். இதை வந்து பீக்கங்காய் வந்து சாம்பாரே வச்சிடலாம். பீக்கங்காய் போட்டு வெண்டைக்காய் வறுத்துட்டோம்னா ஒரு வேலை இதாகிடும், அதனால் பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஓரத்தெல்லாம் நறுக்கிக்கலாம். நறுக்கிக்கிட்டு தோலை செதுக்கி, இந்த தோல் வந்து துவையாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த பீக்கங்காய் துவையல்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சொல்லுங்கள், வேணா வந்து நான் அந்த துவையல் வந்து செஞ்சு நான் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும். இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த துவையை, இந்த தோலை வந்து நான் தூக்கி போட மாட்டேன், அதனால் இந்த துவையை செய்வோம் அப்படின்றதுக்காக இந்த தோலை வந்து தூக்கி போட மாட்டேன். இப்போ வந்து இந்த தோலை ஒரு தட்டில் வந்து தோல் சீவிக்கிறேன். தோல் சீவிக்கிட்டு இப்போ சாம்பாருக்கு இதை நறுக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து வெந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையன் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டான். இப்போ வந்து தாளிக்கலாம். வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு ஓடிடுறது. இப்போ வந்து தாளிக்கிறத காமிக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும், அதுக்காக 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டும். 1 ஸ்பூனு கடுகு, ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ வச்சுக்கோங்க, நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு. கருவேப்பிலை சும்மா ஒரு கொத்து போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டு தக்காளியை வந்து போட்டுறேன். சமையல் சாம்பார் சண்டே ஸ்பெஷல் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் வந்து போடலை. இப்போ வந்து சாம்பாரை வச்சு ஊற்றியாச்சு.
இது சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சாம்பாருக்கு சேர்த்து கல் உப்பு போட்டுறேன். இது வதங்கிடுச்சு. இது லைட்டாக கொஞ்சம் நல்லா அந்த சாந்து மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சாந்து மாதிரி வந்தாலாம் வேண்டாம். அதனால் சாம்பார் இது வந்து ஊற்றப்படும். இப்போ வந்து வேக வச்ச பருப்பை போட்டேன். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு காய்கறி போட்டுக்கலாம். இது வந்து போட்டேன், கொதிக்குது. பீக்கங்காவை போட்டு விட்டேன். உப்பு ஆல்ரெடி போட்ட வாசி உப்பு போடல. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வேகட்டும். வெந்த பிறகு மிளகாத்தூள் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சாதம் வச்சிட்றேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு காரம் தகுந்தாப்புல பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து காரமாக சாப்பிட முடியல. அதனால் புளி ஊற்றுறோமா, அதனால் அந்த இதே வரும். நம்ம வந்து அந்த கலர் மாறணுன்னா வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சிருக்கேன். ஏன்னா ரசத்துக்கும் நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து ரசத்துக்கும் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு புளி, ரசத்துக்கு எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த இது வந்து இதாகிடுச்சு, கலரு இதாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம புளி கரைச்சிட்டு ரசத்துக்கு வச்சுட்டு வெண்டைக்காய் வறுத்துட்டோம்னா சமையல் ஓவர். இப்போ ஒரு அடுப்பில் சாம்பார், ஒரு அடுப்பில் வெண்டைக்காய் பொரியல், சாதம். இப்போ வந்து வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டுக்கலாம். சூடு வருதே வருதே வருதே. சரியா, எண்ணெய் ஊற்றி விட்டேன். கடுகு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. கடுகு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரியட்டும். ஒரு 4 கருவேப்பிலை. ஓகே, என்னடா ஆராய்ச்சி பண்ணுற? 4 பார்க்குறான். கடுகு பொரியட்டும். பொரியவே இல்லை. பிள்ளைங்க லீவில் என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம், கருவேப்பிலை இன்னும் விட்டது போதும். இதை போட்டு படிச்சுடுங்க. யார் யார் எப்படி பசங்க என்னென்ன பண்ணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம் வந்து வதங்கிட்டு லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கினா வெண்டைக்காய். வெங்காயம் வந்து எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து டைம் இல்லை, மணி ஆகிடுச்சு, எல்லாம் பசி வந்துட்டு. அதனால் அம்மா கொஞ்சமாக அப்படியே செஞ்சுட்டு அது வந்து வதங்கட்டும். நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டது. வெண்டைக்காய் போட்டு வளர்றேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்க போதும். நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கி நல்லா இது பண்ணிடுவோம். லைட்டாக தூள் உப்பு போட்டுங்க. இது என்ன கல் உப்பு போட்டிங்கன்னா இதாகும், கருத்து முழுக்க சாப்பிடும் போது இதாகும். தூள் உப்பு போட்டுடுறேன். தேவையான அளவு தூள் உப்பு.
போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் லாஸ்ட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். அந்த மிளகாத்தூள் வந்து போகணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம அது வெங்காயமும் அந்த வெண்டைக்காயும் வதங்கிறதுக்கு இதாக இருக்கும். நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றினோம்னா மிதக்கும். அதனால் ரொம்ப லைட்டாக ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ வந்து மிளகாத்தூள் காரம் தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். காரம் வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப காரம் கொடுக்குற மாதிரி செய்யுது. அதனால இதில் வேணால் கடைசியாக நீங்கள் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். விட்டு ஆவி அடிச்சிருச்சு. எரியுது. இப்போ வந்து சாம்பார் பார்ப்போம். அது வேகட்டும். இந்த சாம்பாரை இறக்கிட்டோம்னா தான் ஆவி அடிக்க நல்லா ஆவி அடிச்சுட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பும் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணியாக வேணாலும் தனியாக வச்சுக்கலாம். இதை மாதிரி கரெக்டாக இதை மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து இறக்கிட்டு அந்த வெண்டைக்காய் தூக்கி இதில் போட்டுருவோம். ஆவி அதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்ட பிறகு நல்லா அடுத்து சிம்மிலே வச்சு சுண்டுங்க. அதுக்காக தான் நான் வந்து இதே போட்டுட்டேன். ரசத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாம். ரசம் வந்து ஆல்ரெடி இருக்குது வீடியோவில். எல்லாமே நான் செய்கிறது வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்குது. பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கிங்க. 4 பல்லு பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன். இதில் வேணுன்னா நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு வேணால் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. நீங்கள் வேணுன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வந்து பிடிச்சவங்க போட்டுக்குங்க, பிடிக்காதுங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அவ்வளோதான். சும்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துளியோண்டு ஊற்றிக்கிங்க. ரசத்துக்கு வந்து ரொம்ப போட்டிங்கன்னா மேலே மிதக்கும். லைட்டாக போட்டுக்கிட்டா போதும். மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு. இது ரசம் உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். இல்லை மற்ற எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மதியானம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ரெடி ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். ரைஸு, வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், ரசம், முட்டை அவிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ரெசிபி லஞ்ச் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்தீங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.